இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பைசைக்கிள் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த பைசைக்கிள் வீல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அதில் எப்படி இந்த ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, ஸோ அதிலேருந்து நம்ம ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர் சிவில் இன்ஜினியராக நம்ம அதிலேருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ண முடியும், ஏன் அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் இன்வென்ஷனாக இருக்குன்னு நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ வீலில் பேசிக்காக பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் காம்போனண்ட்டு. இதை ஸ்போக்ஸ்னு சொல்லவும், இது மாதிரி தான் அது கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்போக்ஸும் இது வந்து ரிம்மு. இந்த ரிம்மில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து இந்த நிப்பிள்ஸ், இந்த நெட்டு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு இது கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்போக்ஸோட அதர் எண்டில் ஒரு சின்ன வந்து த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இதில் வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அது ஸ்டாப் ஆகிடும். இது இந்த ஸ்போக்ஸும் இந்த ரிம்மு வந்து இங்கே இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் ஹப்பு. ஸோ இப்போது வீல் பார்க்கும்போது இப்படி தானே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம அதை லோட் பண்ணும்போது அந்த லோடானது அந்த ஃப்ரேம் வழியாக வந்து இந்த ஆக்சியலுக்கு தான் வரும். இங்கே இருக்கு இல்லையா, ஹப்பில் ஒரு ஆக்சியல் இருக்கும், அந்த ஆக்சியலுக்கு தான் வரும். இந்த ஆக்சியலில் கொடுக்குற லோடானது எப்படி அது வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்மக்கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 to 30 ஸ்போக்ஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப் அந்த டைப் ஆஃப் த வீல் இது மாறும். இப்போது நம்ம கொடுக்குற லோடு வந்து இந்த எல்லா ஸ்போக்ஸிலும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுமானா அப்படி ஆகாது. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டே போகும்போது எதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 2 3 இந்த மாதிரி வெரி நியர் டு கிரவுண்ட் இருக்கோ அந்த ஸ்போக்ஸில் தான் வந்து அதிகமான லோடு வரும். ரெமைனிங் இருக்கிறதுல குறைவான லோடு வரும். இது கீப் ஆன் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்பொழுது இது கண்டினியூஸாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு வேரியபிள் லோடு தான், ஒரு சைக்கிளிங் லோடு தான் இது. ஸோ ஆப்வியஸாக இது கண்டினியூஸாக நம்ம இதை ரன் பண்ணும்போது இந்த லோடிங் அன்லோடிங் இந்த ஒரு ஸ்போக்ஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு 100 கேஜி ஒரு லோடு நான் இங்கே கொடுக்குறேன்னா, அந்த 100 கேஜிங்கிற லோடு வந்து இந்த எல்லா ஸ்போக்ஸ்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்குமானா, ஈக்குவலாக இப்போ 100 டிவைடட் பை 30 ஆர் 24 நம்பர்ஸ் இருக்குன்னா அப்படி போகாது. ஸோ மேஜர் லோடு பார்த்திங்கன்னா இந்த வெரி நியர் டு கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போக்ஸில் தான் வந்து அதிகமான லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போது இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்போக்ஸுமே வந்து நமக்கு வந்து ஒரு காலம் மாதிரி. நம்ம பில்டிங்ஸில் இல்லை பிரிட்ஜஸில் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு காலம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு காலம். இப்போ காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலம் வந்து அதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைனாலே வந்து கம்ப்ரசிவ் லோடு கொடுக்கும்போது அது என்ன ஆகுனா பக்கிள் ஆகி ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. பக்லிங்னு ஒன்று படிச்சிருப்போம், இல்லைனா நம்ம அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு லோடு கொடுக்குறோம்னா அந்த லோடுனால இது வந்து இந்த மாதிரி பக்கிள் ஆகும். ஸோ அது ஹீல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சரியாக வரையில. ஸோ இது மாதிரி ஒரு காலம் இருக்குது. இங்கே லோடு கொடுக்குறோன்னா ஸோ டிபெண்ட்ஸ் அப் அந்த சப்போர்ட் கண்டிஷன். இப்போ வந்து இந்த சப்போர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பிண்டு தான். ஸோ இங்கே ஒரு பின் இருக்குது, பாட்டமில் ஒரு பின் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி ஒரு காலம் இருக்குன்னா அந்த எபோட் அந்த பின்னுக்கு வந்து இது இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஹீல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டெபிலிட்டி மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டிஃபார்ம் ஆகி இப்படி ஃபெயில் ஆகிறதுனால இதை வந்து பக்லிங்னு சொல்லுவோம். அப்போது இது ரொம்ப தின்னாக இருக்குது. நம்ம கொடுக்குற லோடு 100 கேஜி இருக்குன்னா அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 30 கேஜி வரும். இது வந்து ஒரு 1.5 to 2 mm டயா தான் இருக்கும். அப்போ அந்த 2 mm டயா இருக்கக்கூடிய அந்த ஸ்போக்ஸ் எப்படி அதை வந்து ஒரு சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஸ்போக்ஸுமே வந்து கம்ப்ரசிவ் கம்ப்ரெஷனில் இருக்கவே இருக்காது. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த நிப்பிள்ன்ற அந்த நெட்டு அரேஞ்ச்மெண்ட்டு இதில் வச்சு கொஞ்சம் ஒரு டைட் பண்ணுவாங்க. நல்லா டைட் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா ஸ்போக்ஸுமே வந்து ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் தான் இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற லோடுனால இந்த ஸ்போக்ஸ் எதுவுமே கம்ப்ரெஷனுக்கு வராது. அதுக்கு மாற அது என்ன ஆகும்னா அதோட இருக்கக்கூடிய டென்ஷன், இப்போ 100 கேஜி டென்ஷன் இருக்குன்னா அது வந்து இப்போ கொடுக்குற லோடுனால இங்கே ஒரு 20 to 30 கேஜி லோடு வருதுன்னா அப்போ 100 வந்து 70 கேஜி டென்ஷனாக தான் குறையும். அப்போது இது கம்ப்ரெசிவ் லோடு எடுக்கிறதில்ல, அதுக்கு மாறாக அதிகமான டென்ஷனில் இருந்து கம்மியான டென்ஷனுக்கு தான் வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும். இதில் கம்ப்ரசிவ் லோடு வர ஆரம்பிச்சிட்டாலே இது வந்து ஈஸியாக பக்கிள் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஹைட்டு டு அதோட கிராஸ் செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆல்வேஸ் ஸ்லண்டர் காலம் தான். ஸோ அந்த ஸ்லண்டர் காலமாக இருக்கும்போது அது ஈஸியாக பக்கிள் ஆகி ஃபெயில் ஆகிடும்.
ஸோ அப்போது இதில் அதனால் வந்து இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ப்ரீடென்ஷன் கான்செப்டை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இதை பார்க்கலாம். அப்போ இந்த எல்லா ஸ்போக்ஸுமே என்ன மாதிரி இருக்குன்னா, அண்டர் டென்ஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற லோடுனால அதோட டென்ஷன் ரிலீவ் தான் ஆகுது. அது எப்பயுமே கம்ப்ரெஷனுக்கு போகிறதில்ல. அதை நம்ம நம்பரோட கூட நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல். இது எல்லாமே ஒரு காலம் இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ரீடென்ஷன்டு காலம். அப்போ இதனால் அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்குன்றதை நம்ம நம்பர் வச்சு பார்க்கும்போது இன்னும் ஸ்பெஷலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷல். இது காலமாக இருக்குது, ஆனால் இதில் எதுவுமே கம்ப்ரெஷன் எடுக்கிறதில்ல, எல்லாமே வந்து ப்ரீடென்ஷன்டாக இருக்குது. அடுத்து இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிம் இருக்குது இல்லைங்களா, இந்த ரிம்மு வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குதுன்னா அப்போ இதில் என்ன மாதிரியான லோடு ஆக்ட் ஆகணும்? இந்த ரிம்மில் வந்து ஏதாவது பெண்டிங் இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி பார்த்தோம்னா, ஏன் இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரிட்ஜஸ்லாம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பிரிட்ஜ் தான், ஸ்டோன்லேயே இருக்குது. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு த்ரஸ்ட் லைனுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மேலே கொடுக்குறோம் இல்லையா, அந்த லோடெல்லாம் வந்து இந்த மாதிரி லோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். டெட் லோடுனால பர்ஃபெக்ட் வர்டிகலாக தான் இருக்குது கிராவிட்டினால. ஏதாவது வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிள் மூவ் ஆனாலும் அந்த லோடு டவுனோட தான் வரும். அப்போ இந்த எல்லா லோடும் சேர்ந்து இந்த ஆர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு த்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். த்ரஸ்ட்னால் வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இந்த த்ரஸ்ட் லைன் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கும்போது இதில் எந்த பெண்டிங் மொமெண்ட்டும் வராது, பியூர் ஆக்சியல் த்ரஸ்ட்டாக தான் கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்த வர்டிக்கல் லோடுனால நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்குன்னு வச்சுங்க, இது ஆர்ச் மாதிரி இல்லாமல் ஹரிசாண்டலாக இருக்குன்னா வெர்டிக்கல் லோடுனால நமக்கு இது மாதிரி ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரும். ஸோ எக்ஸாம்பிள் இது பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆர்ச் இந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து லேட்ரலாக வந்து ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன். வெர்டிக்கலாகவும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ச் ஷேப்னால் வந்து இதில் ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஒரு ஹெச் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அப்போ அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்ச்சில் வந்து இப்போ இந்த வெர்டிக்கல் லோடெல்லாம் வந்து பாட்டமில் டென்ஷன் க்ரியேட் பண்ண பார்க்கும். இங்கே இந்த ஹரிசாண்டல் லோடு இதை புஷ் பண்ணுறது மூலயமா இது வந்து டாப்பில் டென்ஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக அதுவும் இது மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதை நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்தோம்னா மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆகிடும். அதாவது எந்த டென்ஷனும் வராமல் இருக்கலாம், இல்லைனா இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன டென்ஷன் தான் வரும். அந்த சின்ன டென்ஷன் வந்து ஸ்டோனே எடுத்துரும். இல்லைனா அது இந்த ஷேப் மேபி ஆர்ச் ஷேப்பை வந்து எப்பயுமே பேரபோலிக் ஆர்ச்சாக இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த டைரெக்ஷனில் கிராவிட்டி டைரெக்ஷனில் இந்த ரெண்டும் சூப்பர் இம்போஸே ஆகும். அதே எந்த ஒரு டென்ஷனுமே இதில் டெவலப் ஆகாது. அதனால தான் வந்து இங்கே எந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இல்லாமவே இது வந்து லோடே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இதில் கிராக்கே ஃபார்ம் ஆகாது, ஏன்னா பியூர் கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால தான். இதனோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நீங்கள் 100-200 இயர்ஸ் ஆனாலுமே எந்த ஒரு டிடோரியேஷனும் ஆகாமல் இது ரொம்ப சேஃபாக லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். அதுதான் வந்து ஆர்ச்சோட பியூட்டி. இந்த ஆர்ச்சில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதை டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது கிராவிட்டி லோடு ஆக்ட் ஆகும்போது ஒரு பேரபோலிக் ஆர்ச் இருக்குன்னா அதில் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே ஜென்ரேட் ஆகாது, ஏன்னா பெண்டிங் கிரியேட்டட் பை த வெர்டிக்கல் லோடு வந்து இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷனால் கவுண்ட்ராக்ட் பண்ணிவிடும் எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் இதோட பியூட்டி. அப்போது இந்த வீலில் அப்போது இந்த ரிம் இருக்கு இல்லையா, ஏன் இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே லோடு வந்து நமக்கு எல்லா லோடும் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கானா கிடையாது. இங்கே அங்கே லோடு வந்து எங்கேருந்து வருதுன்னா மேலே பேக் ஃபில்லிங் சாயில் ப்ளஸ் வெஹிக்கிள்லேருந்து வருது. பட் இங்கே லோடிங் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஸ்போக்ஸில் இருந்து தான் வரும். இப்போது இந்த ஸ்போக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக இது வந்து ஒரு மாதிரியான ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போக்ஸ் வந்து பர்ஃபெக்ட் வெர்டிக்கலாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே வர 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 கொஞ்சம் ஒரு இன்க்ளினேஷன் க்ரியேட் ஆகிட்டு இங்கே ஹரிசாண்டலாக வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த பர்ஃபெக்ட் வெர்டிக்கலாக இருக்கிற ஸ்போக்ஸில் இருக்கிற எல்லா லோடுமே வந்து வெர்டிக்கலாக இருக்குன்னா இந்த இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்போக்ஸில் இருக்கக்கூடிய லோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும், ஒரு பார்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். இதே மாதிரி இதில் ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும், இதில் ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரியே வந்துன்னா இங்கே பர்ஃபெக்டாக இங்கே வரும்பொழுது வந்து பியூர் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக மாறிடும்.
ஏன்னா இங்கே இது பர்ஃபெக்ட் ஹரிசாண்டல், இது பர்ஃபெக்ட் வெர்டிக்கல். அப்போ இங்கே வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்குது, இங்கே ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும். இந்த பிட்வீன்லேயும் இங்கே ஆர்ச் பேரபோலிக் ஆர்ச்சில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேரபோலா ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு சப்போர்ட் கண்டிஷன் இங்கே இஞ்சியாண்ட மட்டும்தான் இருக்கும், ஒரு வெர்டிக்கலும் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்ச்சி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்போது இந்த நம்ம ஸ்போக்ஸ் எல்லாம் வந்து லோடிங் எப்படி இருக்குன்னா நமக்கு கிராவிட்டி டைரக்ஷன் இல்லாமல் ரேடியலாக இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரு சோப் பபிள் இருக்குது பார்த்தீங்களா, சோப் பபிளோட கிராஸ் செக்ஷனை வெட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பேரு, அதை வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போது இது மாதிரி இது ரேடியலாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம கொடுக்குற லோடு வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் லோடாக இருந்ததுன்னா இதுலேயுமே ஒரு பர்ஃபெக்ட் இது எப்படி நம்ம வந்து கிராவிட்டி லோடு இருக்கும்போது பேரபோலா ஆர்ச்சில் வந்து பர்ஃபெக்ட் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கிடைக்குதோ, எந்த பெண்டிங் இல்லாமல் எந்த டென்ஷன் இல்லாமல், அதே மாதிரி சர்க்குலர் ஷேப்லேயுமே வந்து பர்ஃபெக்டான வந்து இந்த ரிம் ஃபுல்லுமே வந்து பியூர் ஆக்சியல் தான் இருக்கும். பட் நம்ம ஸ்போக்ஸ் வந்து அவ்வளோ யூனிஃபார்ம் லோடாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்கும்போது இதில் ஒரு நான் யூனிஃபார்ம் லோடு வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு சின்ன டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு போகும், ஒரு சின்ன பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு தான் இந்த ரிம்மை நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போது இந்த சர்க்குலர் ஷேப்பும் ப்ளஸ் இந்த ரேடியல் லைன், இந்த ஸ்போக்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ரேடியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த லோடிங்னால தான் வந்து இந்த ரிம்மை வந்து அதோட ஷேப்லேயே வச்சுக்குது. அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்வேஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்த்துக்குது. இதுதான் இதனோட பியூட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்போக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் ஹப்பு, இது வந்து அவுட்டர் ரிம்முன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிம்மில் இந்த ஸ்போக்ஸ் வந்து இது மாதிரி கான்சென்ட்ரிக்காக கனெக்ட் ஆகிருக்குமானா இருக்காது. அதை நம்ம இங்கே கூட நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்போக்ஸ் வருது. இந்த ஸ்போக்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த ஹப்பில் வந்து டேஞ்சண்ட்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன் இது டேஞ்சண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம இப்போ இதில் கொடுக்கக்கூடிய லோடானது நம்ம பெடலிங் பண்ணும்போது வந்து இந்த லோடு என்ன கொடுக்குறோன்னா இதில் ஒரு டார்க்கு தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ டார்க் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு ஆங்குலர் ஃபோர்ஸுங்கிறதுனால எப்பயுமே வந்து இந்த ஸ்போக்ஸில் வந்து எந்த பெண்டிங்கும் க்ரியேட் பண்ணாமல் பியூர் டென்ஷனை க்ரியேட் பண்ணோம்னா ஸோ அது வந்து அந்த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் வந்து ஃபோர்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ இப்படி நம்ம லோடு கொடுக்குறோம்னா இந்த லோடானது வந்து கான்சென்ட்ரிக்காக இருந்ததுன்னா இந்த ஸ்போக்ஸில் வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணும், இல்லைனா ஒரு பெண்டிங்கை க்ரியேட் பண்ணும். இதுவே அதோட சர்க்கியூம்ஃபரன்ஸில் வந்து இந்த மாதிரி டேஞ்சென்ஷியலாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா இதில் வந்து பியூர் டென்ஷன் தான் க்ரியேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு எந்த ஒரு கயிறில் கல்லை கட்டி அதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணாலுமே ரிலீஸிங் பாயிண்ட்லேருந்து அது எப்படி போகும்னா இப்போ அதோட பாத்து வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இங்கே தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா இதுக்கு டேஞ்சென்ஷியலாக இப்படி தான் போகும் அதோட டைரெக்ஷன் மூவிங். அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதனால தான் வந்து இதை வந்து இந்த ஸ்போக்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக்காக இருக்காது, இது மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அந்த சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் வந்து இது இருக்கும். ஸோ இதுதான் இது இன்னோட அட்வான்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வந்து ப்ரீ டென்ஷன்டு காலமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து கொடுத்த டார்க் லோடுனால ஸ்போக்ஸில் பியூர் டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது எல்லாமே வந்து ரேடியல் டைரக்ஷனில் இருக்குது. அதுபோக இந்த ஸ்போக்ஸில் இருக்கக்கூடிய லோடிங் எல்லாமே வந்து ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்ச்சில் ரேடியல் டைரக்ஷனில் லோட் அப்ளை பண்ணுறோம்னா அதில் எந்த ஒரு பெண்டிங்கோ அல்லது டென்ஷனோ க்ரியேட் பண்ணாத ஒரு ஷேப் எதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு சர்க்குலர் ஷேப் தான். அதனால தான் வந்து இது பர்ஃபெக்ட் சர்க்கிளில் இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் இந்த ஸ்போக்ஸ் வந்து நிறைய கூட போடலாம், இல்லை டிஸ்க் கூட வரும். அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் கூடிடும், ட்ராக் ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்பவுமே மூவிங்கில் இருக்கும்போது விண்டு இது மேலே ஒரு ட்ராக் க்ரியேட் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ட்ராக்கை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்போக்ஸுக்கு வரும். இதுலேயே இன்னும் ரேஸுக்கெலாம் யூஸ் பண்ணுற சைக்கிளோட ஸ்போக்ஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா சர்க்கிளாக இல்லாமல் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்போக்ஸு. அது இதெல்லாம் ஏரோ டைனமிக் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கிராஸ் செக்ஷனை வடிவமைச்சிருப்பாங்க. அது இன்னும் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். நமக்கு ட்ராக் குறைச்சி நம்மளோட வேகமாக போக முடியும். கொஞ்சம் எஃபர்ட்டில் வந்து நம்ம அதை வந்து ஈஸியாக ரொம்ப தூரத்துக்கு மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பைசைக்கிளில் பேசிக்காக வந்து
த்ரீ திங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதனோட ஆர்ச் சர்க்குலர் அந்த ரிம்மு வந்து ஏன் வந்து பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, அதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்போக்ஸ் வந்து ஏன் வந்து ரேடியலாக கனெக்ட் ஆகிருக்கு, கான்சென்ட்ரிக்காக இல்லாமல் ஏன் சம் எசன்ட்ரிக்காக கொடுத்து அதுக்கு டேஞ்சென்ஷியலாக அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு டேஞ்சென்ஷியலாக ஏன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்போக்ஸ் இவ்வளோ தின்னாக இருந்து எப்படி நம்மளுடைய வெயிட் ஒரு 100 கேஜி ஒரு பர்சன் வந்து அதை ரைட் பண்ணி போகும்போது எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அது வந்து கம்ப்ரஷனில் இருக்காது, ஆல்ரெடி ப்ரீ டென்ஷனில் இருக்கும். அந்த ப்ரீ டென்ஷன் லோடுனால அந்த நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் லோடுனால அந்த டென்ஷன் குறையுமே வந்து, ஆனால் பியூர் அந்த ஜீரோக்கு வந்து கம்ப்ரசிவ் லோடுக்கு போகவே போகாது. ஸோ இதுதான் இது எல்லாமே வந்து பைசைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்.